இயேசு தன்னுடைய பாடுகளை குறித்து மீண்டும் முன்னறிவிக்கிறார். திரு தூதர்களுக்கு இது புரியவில்லை, விளக்கமும் கேட்கவில்லை. ஒருவேளை இயேசு தன் பாடுகளை பற்றி அறிவித்தது அவர்களுக்கு பயத்தை கூட உண்டாக்கியிருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் இயேசுவை அன்பு செய்தார்கள். இயேசுவை விட்டு பிரிவதற்கு மனதில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கடவுளுடைய திட்டம் வேறுதான். இந்த திட்டத்தின் வழியாக தான் கடவுள் மீட்கப் போகிறார் என்பதை இயேசு அறிவித்த பொழுது, பாடுகளை அறிவித்த பொழுது புரிந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் காலப்போக்கிலே ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, பொய்யாமையினர் வருகை, இதற்கெல்லாம் பிறகு இதுதான் கடவுளுடைய திட்டம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதை போதித்தார்கள், வாழ்ந்தார்கள். நம்மை முன்னிறுத்தி நம்முடைய விருப்பு வெறுப்புகளை மட்டும் முன்னிறுத்தினால் கடவுளுடைய திட்டம் பல நேரங்களிலே புரியாது. எனவே கடவுளுடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது துன்பமாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், நல்வாழ்வாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது என்ன என்பதை அறிந்து கொள்ள ஜெபிப்போம், கொண்டுணர்வோம். பிறகு வாழ்வில் வரும் எல்லாவற்றையும் கடவுள் விருப்பமாக நிறைவேற்றி வாழ முடியும். இறைவன் வாழ்த்து பெறுவாராக.